राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। समर्थ रामदास ரொம்ப அழகாக மனுஷாளுடைய குணங்கள், மனசு, எண்ணங்கள், செயல்கள், லட்சியம் இது அவர்களுக்கு புரிய வைக்கிறார். குருவினுடைய தர்மம் இல்லாட்டி கர்மா என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பலம், உங்களுடைய பலகீனம், உங்களுடைய தேவை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய குழப்பம், உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய சந்தோஷம், இதை நீங்க புரிஞ்சுக்கும்படியா உங்களை பக்குவப்படுத்துறது. சரி, உங்களை நீங்க புரிஞ்சுட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல. இப்போ கார் ஓட்டுறோம், வண்டி ஓட்டுறோம், டூ வீலர் ஓட்டுறோம் அப்படின்னா அந்த பேலன்சிங் புரிய வைக்கிறதானு. வண்டி ஓட்டுறோம் என்ன சொல்லி கொடுக்குறா? பேலன்சிங் தான் சொல்லி கொடுக்குறா. பேலன்சிங் சொல்லி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் டபுள்ஸு ட்ரிபிள்ஸு அப்புறம் அந்த ஸ்பீடு போகிறது அப்புறமா நீங்கள் பார்த்துப்பேன். அப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி இது உங்களுக்கு புரிய வைக்கணும். இதுதான் ரகசியம், குரு ரகசியம். இவ்வளவுதான். நாரத மகர்ஷி பாருங்க, பிரகலாதனுக்கு அவ்வளவு அழகா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பெரிய தத்துவம்லாம் சொல்ல, நாராயண நாமத்தை புரிய வச்சுட்டு வரவனுக்கு அவன் அதை பிடிச்சுட்டான். துருவனுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கிறார், ரொம்ப அழகா இருக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லி தியானத்தை சொல்லி கொடுக்கிறார். அதே வால்மீகிக்கு யார் உலகின் மிகச்சிறந்த மனிதன், நிஜமாவே அவருக்கு கேள்வி அவ்வளவுதான், யார் மிகச்சிறந்த மனிதன் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலாக ராமனை காட்டி கொடுக்கிறார். வேதவியாசருக்கு அவர் எழுத வேண்டியது பகவான் பக்தர்கள் இதை பத்தி எழுதணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை புரிய வைக்கிறார் நம்முடைய நாரத மகர்ஷி. மன்னார்குடி ராஜகோபாலனுடைய பக்தர்கள் கோபிலர், கோப்பிரளயர், அவர்கள் துவாரகையில போய் கண்ணனை பார்க்கணும்னு போறா. அதுக்குள்ள கிருஷ்ண அவதார லீலை முடிஞ்சு போயிடுறது. இப்ப நாரதர் தான் வழியில அவருடைய கிருஷ்ணவதாரம் முடிஞ்சுடுத்துன்னு சொல்றாரு. நீங்க அழகா போய் செண்பகாரண்யத்துல போய் தபஸ் பண்ணுங்க, பகவத் அனுகிரகம் கிடைக்கும் சொல்ல கோபிலர் கோப்பிரளயர் அவ்வளவு அழகா தட்சிண துவாரகான்னு சொல்லும்படியான செண்பகாரண்யமான மன்னார்குடியில தபஸ் பண்ண பகவான் அவர்களுக்காக கண்டென்ஸ், அதாவது செலக்டிவான கிருஷ்ணலீலா ஒரு 32 லீலையை காட்டி கொடுத்தான் அப்படின்னு அழகா காண கிடைக்கிறது. அதே நாரதர் தான் பட்டிக்கும் நந்தினிக்கும் ஜோரா காளிங்க நர்தன விஷயத்தை சொல்ல அவர்கள் அதே தியானம் பண்ண பகவான் ஊத்துக்காடுல அந்த குளத்துல காளிங்க நர்தன லீலையை காட்டி கொடுத்துட்டான். அப்ப அத்தனை விசேஷம் இந்த குரு. திரும்ப திரும்ப குரு என்ன பண்றா அப்படின்னா, உங்களுடைய பலம், பலகீனம், புத்தி, மனசு, செயல்கள், வார்த்தைகள், தேவைகள், அபிலாஷைகள், கற்பனைகள், பைதிகாரத்தனங்கள், அழகான பலம், இது எல்லாத்தையுமே பட்டவர்த்தனமா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறா. எப்படி ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் சொல்றோம் இல்லையா,
மனசை ஸ்கேன் பண்றது. அதுதான் குருஜி மாட்டது பெரிய பிரச்சனை. மனசை ஸ்கேன் பண்ணி காட்டி 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 அதுதான் அல்லற விட நம்மள. ஏன்னா சரி, நம்ம மனசுல 1000 அழுக்க வச்சிருக்கோம், அதெல்லாம் வெளில தெரியதான், அது ஒரு அசிங்கம் தானே இல்லையா? அது நம்மளால ஜீரணிக்க முடியாது. ஏன்னா நம்மளாம் வந்து நம்ம நல்லவர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்றவர்களுக்கு முன்னாடி அது இன்னும் ஹை ஸ்டாண்டர்டா காட்டின்னு இருக்கோம். உண்மையா பார்த்தா சென்ட் அடிச்ச குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. குப்பையை கிளற நாரும். ஆனா கலரை அந்த குப்பையெல்லாம் வெளில போன பிறகு அது அவ்வளவு அழகான ஒரு கருவறை ஆயிடும். உள்ளுக்குள்ள பகவானையே பிரதிஷ்டை பண்ணிடலாம். இதுதான் உண்மை. சமர்த்த ராமதாஸ் அதுதான் பண்றார். ஸோ எப்பொழுதுமே குரு கிட்ட திட்டே வாங்கப்படாது, குரு கோச்சிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருந்ததுன்னா நிறைய திட்டு உண்டு, நிறைய கோச்சிப்பா. முதல்ல இப்ப உடம்புல ஏதாவது கட்டி வந்திருக்கு அப்படின்னா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே சூடு கட்டி அது மாதிரி சீழ் பிடிச்சி கொடுத்தோம்னா ஆற்றுல இருக்க பெரியவாளே இந்த ஊசி வச்சு ஒரு குத்தி அந்த சீழ் அழுத்தி எடுப்பான். அந்த சமயத்தில் வலி பின்னிடும். ஆனா அது போயிடுச்சுன்னா கடகடன்னு உணங்கி போயிடும் அந்த கட்டி. ஸோ எப்பொழுதுமே வந்து குரு திட்டவே கூடாது, குரு குட்டுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நீங்க முயற்சி பண்ணலன்னா அது சரி வராது. திட்டுறாளா நம்மள சரி பண்ணிப்போம், கோச்சிக்கிறாளா சரி நம்மள மாத்திப்போம், அவ்வளவுதான். அப்ப மட்டும்தான் உங்களால முன்னேற முடியும். எங்கேயாவது இடத்த ட்ரைனிங் போறோம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்போ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு யாரும் கண்ணே மணியே ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓட்டணும்னு சொல்ல மாட்டேன். அறிவில்லை, இடுப்பை வளைக்கிறிய, பிரேக்கை பிடிக்காத நாங்கள்லாம் திட்டு வாங்கி தான் சைக்கிள் கற்றுருந்தோம். 2 வீலர் ஓட்டும்போது திட்டு வாங்குவோம், அடியே வாங்குவோம். அதுவும் இந்த கிளீனர்லாம் இருப்பா, கிளின்னு சொல்லுவோம், லாரி டிரைவர் கூட அடி வெளுத்துருவா. ஆனால் பின்னாடி அவன் பெரிய லாரி டிரைவர் ஆகிடுவான். நிறைய விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த இடத்துலையுமே ஒரு விஷயத்தை நாம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த திட்டு இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா இருக்கும், நீங்க டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், பெரிய ஆடிட்டரா இருக்கலாம். திட்டே வாங்காம யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துண்டார்கள் அப்படின்றது உலகத்துல சாத்தியமே கிடையாது. நீங்க அது வந்து எந்த விஷயம், நான் கடல்ல மீன் பிடிக்க போனா அடி வாங்குவா. அறிவு இருக்காதான்னு தான் கேட்பேன். அறிவு இருக்காதான் முதல்ல கேள்வியே வரும். இல்லாட்டி ஒரு டெய்லர் இருக்கா அவன்கிட்ட யாராவது கற்றுக்கிறாள், சொந்த பிள்ளையாவே இருக்கட்டுமே. ஒரு தொழில்னு வந்தாச்சு, ஒரு வியாபாரம்னு வந்தாச்சு, இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷன் வந்தாச்சுன்னா நிச்சயமாகவே இந்த திட்டு வாயில வந்தபடியெல்லாம் நல்ல ஏசுறதுக்கு எல்லாருக்கும் நல்ல வார்த்தைகள்லாம் அமக்கலமாக கிடைக்கும். அதெல்லாம் வாங்கித்தான் ஆகணும். அப்ப நீங்க எப்போ நிறைய பேர் என்ன பண்றா நான் பார்த்துருக்கேன், குரு கிட்ட திட்டே வாங்கிட்டு கூடாது, நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது அது ரொம்ப ப்ரெஷர். வாழ்க்கையில நல்ல பேர் மட்டுமே வாங்கணும், கெட்ட பேர் யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அது பெரிய ப்ரெஷர். கத்துக்கணும், தப்பு பண்ணிட்டா திருத்திக்கணும், மாத்திக்கணும், அவ்வளவுதான். நீங்க தப்பு பண்ணாம கத்துக்கவே முடியாது. உலகத்தினுடைய டிசைனே அப்படி கிடையாது. தவறுகள் செய்யும் பொழுதுதான் அனுபவங்கள் கிடைக்கும், அனுபவங்களை கொண்டுதான் முன்னேற்றம். தவறே செய்யாத அனுபவம்ன்றது கிடையவே கிடையாது. அதனால தவறுகள் வரும், அது ஒவ்வொன்றா படிப்படியா அதனால படிப்படியா முன்னேற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால சமர்த்த ராமதாசர், உத்தவ் கோஸ்வாமியா இருக்கட்டும், இல்லாட்டி யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் எந்தெந்த சமயத்துல திட்டு அடினா அடி வெளுத்துருவார். 2 அடி வெளுத்துருவார். ரெண்டுமே உண்டு. குருஜி அம்மாலாம் வாயாலே வெளுத்துருவா, கையெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் வாங்காத திட்டெல்லாம் ஒன்றும் பாக்கி. அதெல்லாம் நான் சிஷியாவில் கொடுத்துட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். வாங்கி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன், அனுகிரகமோ திட்டோ எதுவா இருந்தாலும் சரி. ஏன்னா நிஜமாவே ஒரு 2 வருஷத்துக்குள்ளெல்லாம் குருஜி அம்மா வந்து என்ன உபன்யாசம் பண்ண வச்சு விட்டார்கள். பகவத் அனுபவத்தை தலைக்க வச்சுட்டான்னா பலார்னு வார்த்தை. அதாவது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி நாவினால் சுட்ட வடுன்னு. ஆனா அந்த ஒவ்வொரு வடுவும் தான் நிஜமாவே எனக்கு அந்த பார்த்தசாரதி முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ வடு இருக்கே அப்படின்னு நினைச்சுவேன். அத்தனை வடு மனசுல வாங்கியிருக்கோம்.
அந்த வாங்கினதுனாலேயே இன்னைக்கு அவ்வளவு தூரம் பக்குவப்பட முடிகிறது. பெரிய காரியங்களை பண்றதுக்கான மனோபலம் வந்திருக்கு. இல்லாட்டி வடு வராது, இல்லாட்டி அந்த பக்குவம் வரவே வராது. இப்போ எக்ஸசைஸ் பண்றோம்னா வலிக்கும், வலிக்க 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 தான் அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகும். அப்பதான் உடம்பு அப்படி ஜம்முன்னு கின்னுன்னு இருக்கணும், சிக்குன்னு இருக்கணும்னா அத்தனை வலிக்கணும். வலியே இல்லைன்னா வலிக்கலை அப்படின்னா அதுக்காக தான் இந்த ஜிம் ட்ரெயினர்லாம் இருப்பா. நம்ம ஒரு அவ சொல்லுவா 10 பண்ணு 10 பண்ணு 10 பண்ணி நம்ம செட்டில் ஆகிடும். ரைட் 10 இனிமேல் ஈஸி நினைவா 15 ஆக்கிடுவா. இப்போதானே 10 வந்திருக்கும், அதெல்லாம் 10 வந்தால் அடுத்து 15 போகணுவா. 15 நான் சும்மா சொல்ல, அது 35 தான் எடுத்து போவா. அடுத்த லெவலில் 10லே நேரம் 30ன்னுடுவா. அதுக்கையா வரும். ஆனால் கொஞ்ச நாள் போயிட்டு நம்ம உடம்பை பார்த்தோம்னா வாவ் அப்படின்னு சொல்லணும். அந்த வாவுக்கு அந்த உடம்புக்கு மசில்ஸ்க்கு அந்த வலி வேணும். அப்ப குருவும் இதைத்தான் நமக்கு பண்ணிக்கொண்டே இருக்க. அத்தனை சிரேஷ்டம். அப்ப சமர்த்த ராமதாஸ் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையுமே அவ்வளவு அழகா பக்குவப்படுத்துறார். ஒரு சந்தர்ப்பத்துல கனேரி அப்படின்னு ஒரு இடம், சமர்த்த ராமதாச அந்த பக்கம் போறார். அங்க அழகா ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆந்தூபாயி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பெயர். அவளுடைய கணவர் குறைவில்லாத வாழ்க்கை, ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச பூஜையை பண்ணுவா, நாமஜபம்னா பூஜை பண்ணுவா, கோவிலுக்கு போவா, பண்டிகைகளை கொண்டாடுவா. அவள் நிறைய பேருடைய பக்தி அப்படின்றது அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பல பேருக்கு பார்த்தா அந்த குரு ஆச்சாரியன் இல்லாட்டி யோகி சாது சந்துக்கள் இவாளெல்லாம் ஆகாது. ஏன்னா அவளுக்குலாம் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த குரு சத்சங்கம் இதெல்லாம் போனால் நம்மளை சன்னியாசி ஆக்கிடுவாளோ, குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாளோ, நமக்கு உலக வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் போயிடுமோ. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. குருவை பிடிச்சது நிஜமே உலக வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே வரும். அது வரைக்கும் உலக வாழ்க்கை பயமுறுத்தும், குழப்பமாக இருக்கும், ஒரே எதிர்பார்ப்பாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்குன்னா நமக்கு புரியலை இல்லையா, ஆசையில் தானே மயங்கி கிடக்கிறோம். குருவை பார்க்கும்பொழுது உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கும்பொழுது சரி, வெயில்னா அப்படிதான் இருக்கும், குளிர்னா அப்படிதான் இருக்கும், மழைனா அப்படிதான் இருக்கும், சரி அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு புத்தி வந்துடும். அப்ப சமர்த்த ராமதாசர் எங்க போனாலும் பிக்ஷை எடுப்பாரு. அவர் அவ்வளவு பெரிய குரு, அத்தனை சிஷ்யா உண்டு. சத்ரபதி சிவாஜியே அவர் சொன்னா என்ன வேணா பண்ணுவார். பெரிய பெரிய கோட்டீஸ்வரால்லாம் அவருடைய சிஷ்யா. ஆனாலும் இவர் பாட்டுக்கு பிக்ஷை எடுக்க போவார். பிக்ஷைன்னா அந்தந்த ஊர்ல அவர் தெரிஞ்சா வீட்டில் போய் எடுக்கலாமே, அதுக்காக என்ன பண்ணார், ஊர் மாத்திட்டே இருப்பார். தெரியாத ஊரெல்லாம் போவார். தெரிஞ்ச ஊரை அந்த சிஷ்யெல்லாம் வரிசையில் நின்று பிக்ஷை போட்டுடுவார். அதனால தான் ராஜகுரு ராஷ்டிர குரு அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுமே சம்பந்தமே இல்லாத ஊருக்கெல்லாம் போவார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அவளுடைய வாழ்க்கை முறை எல்லாம் கவனிச்சுட்டே இருப்பார். அதுதான் சமர்த்த ராமதாசருடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நான் குரு ஆயாச்சு, நான் அப்படி செட்டில் ஆயிடுறேன், அங்கங்கே சிஷ்யாவை ஏற்பாடு பண்ணுறேன், மடங்களை ஸ்தாபிதம் பண்ணுறேன், நான் போய் உட்காந்து மடங்கள் ஸ்தாபிதம் பண்ண அப்புறம் கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் 1 தடவை 2 தடவை வந்தார்னா பெரிய விஷயம். நாங்கள் போய் இந்த தஞ்சாவூர் மட்டமே அப்படிதான், 1 தடவை பொம்பை ஸ்தாபிதம் பண்ணுறார், திரும்பி ராமேஸ்வரம் ரிட்டர்ன் வரும்பொழுது பார்த்துட்டு போகிறார். அவ்வளோதான், 2 தடவை தான் சமர்த்த ராமதாசர் தஞ்சாவூர் மட்டத்துக்கு வந்தார் அப்படின்னு காண கிடைக்காது. அப்ப இந்த ஆந்தூபாயி அந்த அம்மா வீட்டுக்கு சமர்த்த ராமதாசர் போய் வாசல் நிற்கிறார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னாரு. முதல்ல அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, கணீர்னு ஒரு குரல் வேற. இவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா நம்மளாவது பாடுறோம். அவரு காம்பீரியமா ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா அப்படிங்கிற நல்ல உறக்க கத்தி சொல்லுவார், எல்லாருமே கேட்குற மாதிரி. இந்த அம்மாவுக்கு பயங்கர கடுப்பு. எதுக்கு இந்த ஆள் நம்ம வீட்டு வாசல வந்து நிற்கிறார்? முன்னாடியே சொன்ன சதிபாய் அப்படின்னு அவளுடைய வம்சம் தான் இந்த தஞ்சாவூர் பீமராஜ கோஸ்வாமி. அவளோட மகாராஷ்டிரால பார்த்தபோது பீமராஜ கோஸ்வாமி சதிபாயினுடைய பிள்ளை அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா இவ வம்சத்தார் சொல்றா சதிபாயினுடைய
பேரன் தான் பீமராஜ கோஸ்வாமின்னு சொல்றாங்க. ரெஃபர் பண்ணி பார்க்கணும். எப்படி இருந்தாலும் சத்யபாயோட சம்பந்தம் அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த ஆந்தூபாயி அவளுக்கு பிடிக்கவே இல்லை. எப்பவுமே பிக்ஷை எடுக்கும்போது தோல்ல ஒரு ஜோல்னாவை மாட்டிட்டு தான் அலைவார். பஞ்சமுகி ஜோல்னா அதுதான் தத்தாத்திரேயர் கொடுத்தார். அந்த பஞ்சமுகி ஜோல்னா தான் சமர்த்த ராமதாசருடைய தஞ்சாவூர் மட்டத்துல அவ இன்னைக்கும் வச்சுட்டு இருக்கா. பஞ்சமுகின்னா அதுக்குள்ள 5 அறைகள் இருக்கும், 5 பேக்கெட் மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரண்ட் ஜிப்பு, பேக் ஜிப்பு, ஐட் ஜிப்பு, இன் ஜிப், அந்த மாதிரி 5 தான். ஒன்றுத்துல வந்து அரிசி போட்டு வைக்கிறதுக்கு, இன்னொன்றுத்துல வந்து தட்சணை போடுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து ஜபமாலை வைக்கிற இந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி ஒரு தோல்ல மாட்டின்னு இருக்கார். அவள் பார்த்தா ஹே போ அப்படின்னு விரட்டுறான். விரட்டு காப்பற போ அப்படின்றா. காப்பற அப்படின்னா இந்த ஆண்டிகள் கையிலெல்லாம் ஒரு கொப்பரை பாத்திரம் ஒன்று இருக்கும். ஆக்சுவலா அந்த பிக்ஷைக்குன்னே ஒரு காய் உண்டு. அந்த காயை எடுத்து அதை 2ஆ வெட்டி அப்படியே காய வைப்பா. திருவோடு, சரியா சொல்லணும்னா திருவோடு. திருவோடு நிறைய பேர் வந்து நிறைய திருவோடு ஏந்திட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவா. அதுவும் அந்த காலத்துல இன்னைக்குமே நான் பார்த்துருக்கேன். பிருந்தாவனத்துல பார்த்துருக்கேன். அப்புறமா உத்தராகண்ட்ல ரிஷிகேஷ், ஹரித்வார் நிறைய பேர் அந்த கையில கொப்பரைக்காயை வச்சுட்டு இருப்பா. அது ஒரு மரம் உண்டு, திருவோட்டு மரம்னே பேர். அந்த காய் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை அப்படியே 2ஆ வெட்டிட்டு அப்படியே காய வச்சிருவா. அது ஒரு பாத்திரம் மாதிரி ஆயிடும். சில இடங்கள்ல அதை வச்சுட்டு இருப்பா நிறைய பேர். அதுதான் அந்த கொப்பரைன்னு சொல்லுவா. காப்பரை அப்படின்னு திட்டுறா. திருவோடு ஏந்திட்டு வந்துட்டு, திருவோடு அப்படின்னா பிச்சைக்காரன்னு அர்த்தம். பாப்பா பா அப்படின்னு ஒரு ரொம்ப உதாசீனமா அவரை விரட்டுறா. எந்த இடத்துலையுமே சமர்த்த ராமதாசர் இவெல்லாம் வந்து தங்களுடைய பிரபாவங்களை ஜஸ்ட் லைக் தட் காட்டுறதே இல்லை. வேற வழியே இல்லை. ஏதான சில பேருக்கு மட்டும்தான் தங்களுடைய பிரபாவங்களை காற்றால ஒழிய, இல்லாட்டி அவ ரொம்ப காமன் மேன், இல்லாட்டி காமன் மேனோட கீழே இருக்க மாதிரி தான் இருப்பான். சுகபிரம்ம மகரிஷி, சதாசிவ பிரம்மேந்திராள் இவெல்லாம் அப்படிதான். ஜடபரதர் இவெல்லாம் எங்கேயோ அத்திபூதா மாதிரி யாரோ சில பேருக்கு மட்டும்தான் அவர்களுடைய அந்த தெய்வீக பிரபாவத்தை வெளிக்காட்டுவார். காபரா அப்படின்னு கத்தரா. அப்ப கேட்டுட்டு சமர்த்த ராமதாசர் ஆஹா ஜோர்மா, எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் அப்படின்னு சிரிக்கிறார். குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் உபதேசம் எனக்கு நீ கொடுத்தாயின்னு. அவள் பார்க்கறா. காப்பரனா திருவோடு. பிச்சைக்காரா, இந்த உடஞ்சு போன பானையெல்லாம் கூட திருவோடு மாதிரி வச்சுப்பா. நல்ல பானையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சாஸ்திரம். நல்ல உடஞ்சு போன பானையெல்லாம் வச்சுப்பா. அப்ப அந்த மாதிரி அர்த்தம் திருவோடு. திருவோடு போ அப்படின்னு, பிச்சைக்காரா போ, ஆண்டி போ அப்படின்னு அர்த்தம். அப்ப இவ காபர அப்படின்னு ஒண்ணு சமர்த்த ராமதாசர் கையை கூப்பிண்டு ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த. அவ்வளவு பெரிய உபதேசம் அது. நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு. இந்த மாதிரி பார்த்தா என்ன இந்த ஆள் லூசா பைத்தியமா, இந்த ஆள் அவமானப்படுத்தணும்னு அவர் வார்த்தையை சொன்னா இவர் என்னமோ சொல்றாரு அப்படின்னு அவள் பார்த்தா தலையபடி பக்கத்துல லூஸ் ஆனி அப்படி தலையை சுத்தி காட்டாம காப்பி அவனுக்கு மண்டை கோளாவா அப்படின்னு இல்லையா. அப்ப சமர்த்த ராமதாசர் இல்லம்மா நீ சொன்னது அழகான வார்த்தை. என்ன சொன்ன திட்டின்னு அவர் சொன்னா அப்படி திட்டவே இல்லை. பெரிய விஷயம் சொல்லியிருக்கா. க அப்படின்ற சப்தம் ஆகாசம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. பர அப்படின்னா அதற்கு மேலே, பரம்னு சொல்லுவோம் இல்லையா. ஆகாசத்தை தாண்டி, ஆகாசம்ன்றது ஒரு சூன்யம், அதுல ஒண்ணுமே கிடையாது, ஸ்பேஸ், அவ்வளவுதானே. நம்ம ஆகாசம்னா தொடுவானம்னா நினைச்சிட்டு இருக்கோம். ஆகாசம்ன்றது ஒரு பெரிய அண்டவெளி, சரியா சொன்னா அண்டவெளி, அவ்வளவுதான். அது எங்க ஆரம்பம் எங்க முடிவு ஒன்னும் தெரியாது. அந்த ஆகாசத்துல இந்த பூமி சந்திரன் இந்த கோள்கள்லாம் இருக்கு. அதுல ஒவ்வொரு பிளானட்ல ஒவ்வொருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த ஆகாசத்தை தாண்டி அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு ஆண்டாள் சொல்றா இல்லையா. இந்த அம்பரம், இந்த மில்கி வேவெல்லாம் கிழிச்சுண்டு மேல போனா அதெல்லாம் தாண்டி தான் நிறைய தேவலோகம், வைகுந்த லோகம் இதெல்லாம் இருக்கு.
அப்ப நீ அவ்வளவு அழகா சொல்லிட்டா, காப்பற அவர் எப்ப பார்த்தாலும் உடம்பு உலகம் இதையே நினைச்சிட்டு ஓடிந்திருக்கியே, ஆகாசத்தை தாண்டி போ அப்படின்னு அர்த்தம். அதாவது பரபிரம்மத்தை அடையணும்னு எனக்கு நீ அழகா ஞாபகப்படுத்திட்டாயிட்ட. அதுதான் மகாத்மாக்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தானே இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் குழந்தை அட முட்டாளே, அட பைத்தியமே, ஐயா அழுக்கு, மூக்கு சளி, இதெல்லாம் சப்ப மூக்கு அப்படின்பா. நம்ம நிறைய குழந்தைங்க நம்ம கொஞ்சம் போது ஏதான ஒரு கிண்டலான பரிகாசமான மொட்டை பொக்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா குழந்தை அதை அவ்வளவு ரசிக்கும். ஏன்னா நம்ம அன்போடு அதை கொஞ்சம் நினைச்சுக்கோம். அதுக்கு அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எல்லாம் தெரியாது, சொல்லக்கூடிய நம்முடைய முகத்தினுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் அது பார்க்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு ரொம்ப குஷியாயிடுறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தமோ எதுவுமே அதுக்கு தெரியாது. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் அந்த காபர அப்படின்ற வார்த்தைய ஆகாசத்தை தாண்டி செல் குருஜியமா சொல்ல, இன்னும் நிறைய நாமஜபம் செய், இன்னும் மேலே போ, இன்னும் வசனமா போ, இன்னும் பக்குவப்படு. சிஷியாலாம் சில பேர் கேட்பா, குருஜி இன்னும் எவ்வளவுதான் பக்குவம்னா சொல்லி பக்குவப்பட்டுட்டே தான் இருக்கணும். ஆயுஷ் முழுக்க பக்குவப்படுறதும் ஆயுக்கு அவ்வளவுதானே. நீ எவ்வளவுதான் பக்குவப்பட்டாலும் அதுக்கு மேல ஒரு பக்குவம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், நான் அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டு அதுக்கு மேல அடுத்த பக்குவம். இப்போதைக்கு இது டார்கெட்டு. அதுக்கப்புறம் குழந்தைகளை சொல்லுவோம், ஸ்கூல் போயிட்டு வா சமத்தா, வீக்கெண்ட் லீவு அப்படின்னு பாவுன்னு போகும். வீக்கெண்ட் முடிஞ்சா வீக் ஸ்டார்ட் வரும், அது மறந்து போயிடும். திரும்பி மண்டே அன்னைக்கு இன்னும் போ இன்னும் 2 நாள். இப்போ இன்னைக்கு போயிட்டு வா, இன்னைக்கு போயிட்டு தான் அப்புறம் நாளைக்கு போயிட்டு அப்புறம் அவ்வளோதான். நாளைக்கு போயிட்டு தான் ஆச்சு, புதன்கிழமை ஆயிடுச்சு, இன்னும் 3 days தான், அப்புறம் லீவு 2 days, இன்னும் 3 days ஸ்கூல் போன மறந்து போயிடுங்க. அப்போ அந்த மாதிரி நீ எவ்வளவு வேணா பக்குவப்படுங்க, அதை தாண்டி இன்னொரு பக்குவம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அது ஜடபரதர் அவ்வளோ பக்குவப்பட்டவர், ஆனா அவருக்கும் பக்குவம் இந்த உலகத்தினுடைய நியதி. பக்குவப்படுதல் அப்படின்றது வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு மாதிரி. பக்குவப்படாமல் நீங்க இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதத்திலையும் நீங்க ஃபைன் டியூன் ஆகிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் நல்லா சமைச்சாச்சுன்னா ரைட் அப்படின்னு ஒன்று கொண்டாடுவாள். அடுத்த நாள் நல்லா சமைக்கணும். ஒரு நாள் நல்லா சமைச்சாச்சு, கர்மா முடிஞ்சாச்சு, நம்ம மோட்சம் பண்ணலாம் போக முடியாது, அது இருக்க வரைக்கும் சமைச்சுட்டு தான் இருக்கணும். எல்லாமே அப்படிதானே. அப்ப சமர்த்த ராமதாசர் புரிஞ்சுட்டார் காபர அப்படின்னா அதையும் கடந்து செல் அப்படி, இதுவும் கடந்து போகும் அப்படின்னா இதுவும் கடந்து செல், இதுவும் கடந்து முன்னேறு, அதான் அர்த்தம். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி, ஆனா அவர் சொல்ற தத்துவம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா அது எவ்வளவு அழகா அவர் பாசிட்டிவா எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஓடி மன்னிப்பு கேட்டார். சமர்த்த ராமதாசர் சிரிச்சார், நீ ஒன்றும் தப்பா சொல்லல கொண்ட அப்படின்னா. அப்ப அவர் சமர்த்த ராமதாசர் கிட்ட உபதேசமே வாங்கிக்கிறார். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம காப்பரன்னு திட்டினா இல்லையா, உபதேசம் பண்ணா சமர்த்த ராமதாசர் சிரிச்சுட்டே கிளம்பி போயிட்டார். அவளுக்கு அப்புறம் தான் தோன்றது, ஐயோ காலில் விழுந்தோம், நமஸ்காரம் வாங்கிட்டோம், அவள்கிட்ட உபதேசம் எல்லாம் வாங்கிட்டோம், அப்போ கூட பிக்ஷை போடலையே, பிக்ஷை போட மாட்டேன்னு தான் காப்பரன்னு திட்டினா. அன்னைக்கு பிக்ஷை போடல. ஆனா இவள் நினைச்சா நான் அவருக்கு பிக்ஷை போட போறேன்னு, ஆனா அவர் இவளுக்கு பிக்ஷை கொடுத்துட்டு போயிட்டார். நாம பிக்ஷை. பல சந்தர்ப்பங்கள் நம்ம குருவுக்கு அது பண்றோம் இது முன்னாடி இல்லையா, குரு நமக்கு அதுக்கு முன்னாடியே பெரியதான காரியத்தை பண்ணிட்டு அவர் பாட்டு செலிண்டா போயிடுறார். அப்படியே அந்த ஆந்துபாய் கொஞ்ச நாள்ல அவர் சமர்த்த ராமதாசருடைய அத்தியுத ரொம்ப விசேஷமான ஒரு பக்தையா சிஷ்யா. அவளுக்கு சமர்த்த ராமதாசரை பார்த்தாலே ஒரு அப்பா அப்படின்ற ஒரு பாவம், அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவளுக்கு கிடைச்சுடுத்து. ஸோ பகவத் சங்கல்பம். குரு என்ன பண்றாருன்னா, ஏதான ஒரு சின்ன ஒரு ஊசி அளவு இடம் கிடைச்சா கூட அதை பிடிச்சுட்டு அந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணிட்டார். இப்போ குருஜியமெல்லாம் அப்படித்தானே. ஆனால் குருஜி இந்த மாமிக்கு ஒரு வேலை இல்லை, அதே சொல்லுவேன், இந்த மாமிக்கு கூட்டம் சேர்க்கறது நான் தான் ஆம்பிடுறேனா அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் என்னமோ கூட்டத்தையும் நான் நினைச்சிருந்தேன், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்றது அப்புறம் தான் புரிய வச்சேன். அதனால
குரு என்ன சொன்னாலும் அதுல ஒரு நன்மையை எடுத்துக்கிறார், நமக்கு அதுல புரிய வைக்கிறார். சரியா? இனிமேல் எங்கேயாவது திருவோடு காப்பரை அப்படின்லாம் பார்த்தாச்சுன்னா சமர்த்த ராமதாசன் நினைச்சுக்கோங்க, ஆகாசத்தை தாண்டி செல்வோம், இதையும் கடந்து சென்று பார்ப்போம். சரியோ? ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு ஆடி அஸ்தம் பல இடங்கள்ல பத்ரிநாதனுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்குதான் பத்ரிநாதனுடைய மூர்த்தி கோவில்ல இருந்து கிளம்பி அந்த உத்தவர் மூர்த்தி மாதா கோவிலுக்கு போயிட்டு நேத்தியே பத்ரியில கொண்டாடிட்டு, ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல ஆடி ஹஸ்தம் கொண்டாடுறா. சரியோ? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம जय जय राम। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। राधे कृष्णा।